எல்லாருக்கும் வணக்கம். பேட்ட திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சிரித்த முகத்தோட சந்தோஷத்தோடு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமா படம் பார்த்துட்டு இருக்கவங்க, மாஸ் படம் பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலுமே சரி, இது வரைக்கும் வந்து ரஜினி சாரோட ரசிகனா தன்னோட வாழ்க்கையில் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளை வந்து கடந்து வந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே வசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழ் சினிமா ரசிகனுக்குள்ளே இருக்கிற அந்த ரஜினி ரசிகனை வந்து பார்த்திங்கன்னா முழுமையடைய வச்ச ஒரு திரைப்படமாக பேட்ட திரைப்படம் இருக்குது அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. சிவாஜி திரைப்படத்துக்கு அப்புறமேட்டு முழுமையான ரஜினி படமாக பேட்டை இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான விஷயம். கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு. இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆச்சரியங்களையும், இந்த படத்தில் நீங்கள் எதை ரசிச்சிங்களோ அதெல்லாம் வந்து வெளியே சொல்லாமல் ஒரு தேட்டருக்கு வந்து போகின்ற ஒரு மக்கள் வந்து முழுமையாக அந்த ரஜினிஃபைடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு மரியாதை கொடுத்து இந்த படம் வந்து என்ன பேசுதுங்கிற பொதுவாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 165 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா 165 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் ஒரு ரஜினி ரசிகனாக இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த டைட்டில் கார்டாக இருக்கட்டும், ரஜினி சாரோட இன்ட்ரோக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிச்சு. அந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு இன்ட்ரோ, கடந்த 10 வருஷத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இன்ட்ரோ வந்து இந்த படத்து மூலமாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்ரோ செம இன்ட்ரோ, ரொம்ப ரசித்து பார்த்தேன். அந்த இன்ட்ரோக்கு உண்டான லீடுக்கு உண்டான சீனும் செம அற்புதமான சீனு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினி சார் வந்து அவரோட வயசுக்கு தகுந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு ரஜினி ரசிகனுக்குள்ளேயும் அவர் வந்து துள்ளலா, அவர்கிட்ட இருக்க அந்த சுறுசுறுப்பாக இருக்கட்டும், அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த மாசான வந்து டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த தென்னாவட்டா பேசுகிற விஷயம் ஒவ்வொன்றுமா இருக்கும்ல, இந்த கெத்து காட்டுற அந்த சீனில் இருக்கும்ல, மாஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எப்பயுமே ஒரு படத்தில் வந்து நம்ம இழந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து முழுமையாக பூர்த்தி பண்ணியிருக்காரு. அதாவது படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி சீனில் வந்து கார்த்திக் சுப்புராஜோட பேரை முடிகிற வரைக்குமே ரஜினி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதை கண்டிப்பாக வந்து பூர்த்தியும் பண்ணியிருக்காரு. ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஜினி ஃபைட் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை வந்து நம்மளை உணர வச்சிருக்காரு. அதாவது எத்தனை பேர் இருக்காங்க இந்த படத்தில், ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட். சிம்ரன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, நவாஸுதீன் சித்திக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார், இப்படி நிறைய வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நட்சத்திர பட்டாளமே இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணி அந்த ரஜினி ஃபைட் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உணர வச்சது தான் ரஜினி சாரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கிளைமேக்ஸ் வந்து ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கேப் வரும், ஒரு வெறுமை இருக்கும், அமைதி இருக்கும். அந்த அமைதியை வந்து பார்த்திங்கன்னா கூட நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து வடிவமைச்சிருக்காரு. அந்த வெறுமையை வந்து ஏன் உதாரணம் கொடுக்குறேன்னா, அந்த வெறுமை கூட ரஜினி சாரோடைய அந்த ப்ரெசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. அனிருத் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காரு. எல்லா பாடல்களும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி தனக்கு கொடுத்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மேகா ஆகாஷாக இருக்கட்டும், அதே மாதிரி சிம்ரனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான வந்து நடிப்பை கொடுத்துட்டு அந்த கதைக்கு தகுந்த நடிப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை தாங்கியிருக்காரு. படம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திக் சுப்புராஜ் வந்து போட்டார், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம்ட் அண்ட் டெடிகேட்டட் டு ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டார். ஒரு முழுமையான ஒரு ரஜினி ரசிகன் எடுத்த திரைப்படம். படத்தை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, தன்னுடைய ரசிகன் தான் பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். அதே மாதிரி ஒரு ரசிகனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, தன்னுடைய தலைவரை இப்படிலாம் அழகு பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த 2 ஆசைகளும், ஒரு தலைவனுடைய ஆசையும் சரி, ஒரு ரசிகனுடைய ஆசையும் இந்த படம் மூலமாக நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் உணர்றேன். கேட்ட ஆடியோ லான்ச்சில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை வந்து சொன்னார். தளபதி படம் பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகும்போது நான் கீழே வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்துருந்தா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அந்த ரசிகனுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது நம்மளுடைய தலைவனை, தான் ரசித்து வாழ்ந்த அந்த தலைவனை வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ அற்புதமாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கோடிக்கணக்கான ரசிகர் மத்தியிலிருந்து தன்னுடைய தலைவனை ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரசிகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவனுக்கு ஒரு படத்தை கொடுத்து அந்த கோடிக்கணக்கான மக்களையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த கனவு நிறைவேறும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவனோட வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சிருப்பானு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். அந்த ஆச்சரியத்தை கார்த்திக் சுப்புராஜ் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசாக கொடுத்த ரஜினி சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நம்மளுடைய தலைவரை நம்ம எப்படிலாம் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோமோ அது அத்தனை விஷயங்களையும் ஒரே படத்தில் கொடுக்க முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸும் அடைஞ்ச கார்த்திக் சுப்புராஜுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு அந்த ஆரவாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பேசுவதற்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்கும். இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் ஒரு மிகப்பெரிய ரிவ்யூவர் தான். ரிவ்யூவர் சொல்கிறது எல்லாமே ரிவ்யூ கிடையாது. ஒவ்வொரு ரசிகன் மத்தியில் இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிவ்யூவர் பேசுறதோட ரொம்ப அற்புதமாக பேசும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ உங்ககிட்டே விட்டுறேன். கண்டிப்பாக
கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு அற்புதமான அழுத்தமான தெளிவான முழுமையான ஒரு ரஜினி திரைப்படம் இது. தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு மற்ற விஷயம் புரியும். ஒரு 5 நாள் கழித்து பேட்ட படத்தில் நான் ரசித்த ஒவ்வொரு மொமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்க்கட்டும், அவங்கள படம் பார்க்க விடுங்க. தயவு செஞ்சு கதையையும் கதைக்குள்ளே நீங்கள் ரசித்த ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் வெளியே சொல்லாமல் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பேட்ட பராக்.